எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல சாயங்கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட ராஜா நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தத்தக்க வண்ணமாக ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு எங்களுடைய கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பிரசனம் தரக்கூடிய தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை தேடி தொழுது கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் உம்முடைய நாமத்திலே இன்பமாக கூடி இந்த வேளையிலே செபிக்க நீங்க கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய தாசனை ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை ஆண்டவரை விதைக்கத்தக்க வண்ணமாக ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காணொளியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்காகவும் இந்த வேளையிலே வருகிறோம் தகப்பனே. அவர்களுடைய குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் தகப்பன் தனித்தனியாகவும் பேர் பேராகவும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட உம்மிடத்துல கெஞ்சுகிறோம் தகப்பனே. இதோ இந்த வேளையிலே நாங்கள் சிந்திக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய அந்த வசனங்கள் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலியமாக எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நீர் அடியானை மறைத்து வெளிப்பட வேண்டுமா கூட கஞ்சி செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கேட்பதோடு மாத்திரம் அல்லாமல் சுவாமி அதன்படி நடக்கவும், பிறருக்கு ஆண்டவரே நாங்கள் முன்மாதிரியாக வாழவும், பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கவும் நீங்க கிருபை தர வேண்டுமா கூட கெஞ்சுகிறோம். இந்த ஜெப வேலையை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸ் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நேரே தலைவராக இருந்த ஆண்டவரை முற்றும் முடிய பொறுப்பேற்றுக் கொண்டு வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, மணவாளனை எதிர்நோக்கி ஆயத்தமாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்லைங்க சார், இன்னும் தெரியலைங்க சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஓகே சார். இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் இப்ப தெரியுதுங்களா சார்? ஓகே சார், லோடிங் ஆயிட்டு சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே சரி சரி சார். இந்த 10 கன்னிகள் உண்மைக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள போயிட்டு இந்த தலைப்பின் கீழே போகலாம். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா, ஒலிவ மேலே மேல அமர்ந்திருக்கிறார். சீடர்களோட ஒலிவ மலை மேல உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த எருசலேம்ல ஒரு மாலை நேர வேளையில ஒரு வீட்டுல பிரகாசமா லைட் எரியுது. ஆக்சுவலா உங்களுக்கு கிழக்கத்திய புத்திரர்கள்னு சொல்லுவாங்க. இந்த கிழக்கத்திய புத்திரர்கள் யாருன்னா, அந்த இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவங்க கிழக்கத்திய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வெஸ்டர்ன் பீப்புள்னு சொல்றோமோ அதே போல. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு இது வந்து ஒரு திருமண வீடு. அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு திருமண வீட்டுல, அதாவது மணமகன் வீட்டுல இருந்து அந்த மாலை வேலையில ஒரு ஊர்வலமா புறப்பட்டு எங்க போவாங்கன்னா மணமகள் வீட்டுக்கு போவாங்க. மணமகள் வீட்டுக்குள்ள போயிட்டு மணமகளை அழைச்சிக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா மணமகன் இல்லத்துக்குள்ள வருவாங்க. வந்துட்டு அங்கதான் திருமண விருந்து, திருமண ஏற்பாடுலாம் நடக்கும். ஸோ மணமகன் வீட்டுல இருந்து ஒரு ஊர்வலம் புறப்பட்டு மணமகள் வீட்டுக்கு பொழுதோட அந்த இருட்டோட போய் மணமகளை அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மணமகன் வீட்டுல வந்து திருமணத்துக்கான வேலைகளை செய்வாங்க. திருமணம் நடைபெறும். இது வந்து அவங்களுடைய வழக்கம். இப்ப மணமகன் வீட்டுல இருந்து ஒரு ஊர்வலம் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த ஊர்வலத்தை பார்த்த உடனே தன்னுடைய சீடர்கள்ட்ட இந்த ஓவியம் பத்தி அவர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இது போல மணவாளனுக்காக 10 கன்னிகைகள் மணமகள் வீட்டுக்கு முன்னால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 10 கன்னிகைகளும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, மணவாளன் வரும்போது அவரோடு கூட திருமண வீட்டுக்குள்ள போய் அந்த விருந்துல கலந்துக்கணும். மணவாளனுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த 10 பேரும். ஆக்சுவலா மணவாளன்
வர தாமதமாகுது. ஏன்னா அவங்க இருட்டோட தான் கிளம்புவாங்க. லேட் ஆகுது. லேட் ஆகும் பொழுது மணமகள் வீட்டுக்கிட்ட மணவாளன் வீட்டுல இருந்து அது கும்பல் வர்றதுக்குள்ள, திருமண ஊர்வலம் வர்றதுக்குள்ள இந்த 10 கன்னிகைகளுக்கும் தூக்கம் வந்துடுது. ஸோ தூங்கிடுறாங்க. இந்த 10 கன்னிகைகளும் தூங்கிடுறாங்க. 10 கன்னிகைகளுடைய கைகள்லயும் என்ன இருக்குன்னா, ரெண்டு எல்லாருமே ஒவ்வொரு விளக்கு கையில வச்சிருக்காங்க. தீப்பந்தம். அந்த காலத்துல தீப்பந்தம் தானே இருட்டுல வச்சிருப்பாங்க. இப்ப மணவாளன் இவங்க தூங்கிடுறாங்க, அசந்து தூங்கிடுறாங்க. மணவாளன் வர்ற நேரம் வந்துருச்சு, நடுராத்திரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஐயோ மணவாளன் வர்றாருன்னு சத்தம் கேட்குது. கேட்கும் பொழுது திடுபிடுன்னு இவங்க எல்லாம் எழுந்திருக்கிறாங்க. இந்த 10 கணிகளும் எழுந்திருக்கிறாங்க. இதுல எல்லாருடைய விளக்கும் அணைஞ்சு போயிருக்கு. இப்ப எல்லாம் தீப்பந்தத்தை கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு பார்த்தா 5 பேர்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா எண்ணெய் இருக்கு, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. ஸோ தீப்பந்தம் அணைஞ்சிருச்சு, விளக்கு அணைஞ்சு போச்சு, ஆனா எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லை. இந்த மீதி இருக்கிற 10 பேர்ல 5 பேர்கிட்ட எண்ணெய் இருக்கு, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விளக்குல எண்ணெயை ஊத்தி பத்த வச்சிடுறாங்க. எண்ணெய் இல்லாதவங்கள்ட்ட அவங்களால பத்த வைக்க முடியல. அப்பதான் எண்ணெய் உள்ளவங்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தர முடியுமான்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கும் பத்தாது எனக்கும் பத்தாது, நீங்க என்ன பண்ணுங்க, போய் விற்கிறவங்கள்ட்ட வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. ஸோ மணவாளன் வந்துட்டாரு. இந்த 5 கன்னிகைகள் எண்ணெய் வாங்க போயிருக்கிற நேரத்துல 5 கன்னிகைகள் என்ன பண்றாங்கன்னா உள்ள போயிடுறாங்க. இப்போ எண்ணெய் நடுநிசில எங்கேயும் கிடைக்க போறது இல்லை. ஸோ திரும்ப வந்து விருந்தோடைய எஜமானோடைய வீட்டை தட்டுறாங்க. வீட்டு எஜமான் திறக்கிறான், உங்களை தெரியாது அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த 5 கன்னிகைகளும் நடு ராத்திரியில வெளியில விடப்படுறாங்க. திருமணம் உழுவுற எல்லாம் உள்ள போயிடுச்சு, கதவு மூடியாச்சு. இதுதான் நம்ம பாக்குற உண்மை. ஸோ இது பிராக்டிக்கலா அந்த நாள்ல நடக்கிற ஒரு நிகழ்வை தன்னுடைய சீடர்களுக்கு ஓமையா சொல்றாரு. இப்ப நம்ம இந்த தலைப்பின் கீழே என்ன பண்ணலாம்னா போகலாம். சரிங்க, முதல் 3 வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம இந்த அதிகாரம் எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா மத்தேயு 25 ஒரு 12 வசனங்கள் தான் நம்ம வாசிக்க போறோம். 12, 13 வசனங்கள் வாசிக்க போறோம். முதலாவது நம்ம வாசிப்போம், இதுல இருக்க கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த டாபிக் உள்ள போகலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. ஸோ 2 குரூப் இருக்காங்க. 2 பேரும் யாருக்காக தான் வெயிட் பண்றாங்கன்னா மணவாளனுக்காக தான் வெயிட் பண்றாங்க. இதுல 5 பேரை வேதாகம் என்ன சொல்லுதுன்னா புத்தி உள்ளவங்கன்னு சொல்லுது, 5 பேரை புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லுது. இப்போ புத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா தீவட்டி எடுத்துட்டு போறாங்க, விளக்கை எடுத்துட்டு போறாங்க, ஆனா என்ன கொண்டுட்டு போகல, எண்ணெயை கொண்டுட்டு போகல. 4, 5, 6. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்து அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஸோ இந்த மீதி இருக்கிற 5 பேர் என்ன பண்றாங்க, எண்ணெயை எடுத்துட்டு போறாங்க, தீவட்டியை எடுத்துட்டு போறாங்க, 2 எடுத்துட்டு போறாங்க. இப்போ நடுநிசி ஆயிடுச்சு, மணவாளன் வர லேட் ஆயிடுச்சு, 10 பேருமே தூங்கிட்டாங்க. இப்போ நடு ராத்திரியில மணவாளன் அவர் வீட்டுல இருந்து புறப்பட்டு ஊர்வலமும் வரும்போது நடு ராத்திரி ஆயிடுது. தூக்கத்துல வந்து சத்தம் கேட்குது எல்லாருக்கும். இப்போ மணவாளன் அணைஞ்சிட்டாரு, எதிர்கொண்டு போக புறப்படுறாங்க. பொண்ணு வீட்டுல இருந்து போய் அழைச்சிட்டு உள்ள போவாங்கல்ல அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. கேட்கும் பொழுது 7, 8, 9. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஏன்னா என்ன பத்தாது, நீங்க போய் அவங்ககிட்ட வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தீவட்டியை பிடிச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இப்ப நம்ம பார்த்த ஓமை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம புதுசா ஒன்றும் இல்லை. இப்போ இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல யார், மணவாளன், அடுத்தது 10 கன்னிகைகள், அடுத்தது அந்த 10 கன்னிகைகள் இல்லாம என்ன இருக்கு, எண்ணெய் இருக்கு, விளக்கு இருக்கு.
இந்த 4 விஷயங்கள் தான் இதுல இருக்கு. அப்ப கல்யாணம், இந்த ஒரு 5 விஷயங்கள், இது ஒண்ணு ஒண்ணு நம்ம என்னன்னு பார்க்கலாம். முதலாவது இந்த மணவாளன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். மணவாட்டி யாருன்னா நீங்களும் நானும் தான் மணவாட்டி, நாம தான் மணவாட்டி. மணவாட்டிங்கிறது கிறிஸ்துவுடைய சபையை குறிக்கிறது. மணவாளன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த மணவாளன் எதுக்காக வர்றாருன்னா மணவாட்டியை அழைச்சிட்டு போறதுக்காக வர்றாரு. மணவாட்டி யாரு? அவருடைய சபையை இந்த பூமியிலிருந்து அவர் என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தான் மணவாளன் வர்றாரு. அப்புறம் தான் அவருக்கு கல்யாணம் நடக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு மணமகளை அழைக்கிறதுக்கு தான் இங்க வர்றாரு அப்படின்றத நம்ம இந்த ஓமையிலிருந்து பார்க்கலாம். அப்போ மணவாளன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இந்த 10 கன்னிகள் யாருன்னா விசுவாசத்துல கரை இல்லாதவர்கள் அப்படின்னு வேதாகம் அவங்களை சொல்லுது. ஒரு விசுவாச குறைபாடு இல்லாத விசுவாசிகள், அவங்க ஒரு மெய்யான விசுவாசத்துல இருக்கிறவங்க அப்படின்னு விசுவாசிகள், அவங்க அந்த அளவுக்கு அவங்கள 10 கன்னிகள்னு சொல்லுது. இந்த 10 கன்னிகைகள்ல 2 குரூப் இருக்கிறாங்க. ஒண்ணு புத்தி உள்ளவர்கள், இன்னொன்னு புத்தி இல்லாதவர்கள். அப்ப இந்த 2 குரூப்புமே கையில என்ன வச்சிருக்காங்கன்னா விளக்கு வச்சிருக்காங்க. 2 பேர்ட்டுமே என்ன இருக்குன்னா ஒளி இருக்கு. தீவட்டின்னு சொல்றோம். தீவட்டி எதை நம்ம விளக்குன்னு சொல்லலாம், தீபம்னு சொல்லலாம், எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அது மொத்தம் விளக்கு. வேதாகமத்துல விளக்குங்கிறது எதை குறிக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரே ஒரு வசனம், நானே உலகத்தின் மெய்யான ஒளி அப்படிலாம் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்போ ஒளிங்கிறது யாருன்னா அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனா யாருன்னா ஒரு வார்த்தை. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ இங்க வசனங்கிறது எதை குறிக்குதுன்னா அது வேதாகமத்தை குறிக்குது, அது வசனத்தை குறிக்குது, அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ இந்த 10 பேருமே யாருக்காக தான் வெயிட் பண்றாங்கன்னா மணவாளனுக்காக தான் வெயிட் பண்றாங்க. இந்த 10 பேர்கிட்ட என்னதான் இருக்குன்னா எல்லார்ட்டையுமே வசனம் இருக்கு. அவங்களுக்கு கிறிஸ்துவை தெரியும், கிறிஸ்துவ மேல அன்பாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பொய்யர்கள் அல்ல, மாய்மாலக்காரர்கள் அல்ல, அவங்க ஒரு கேவலமான மனிதர்கள் அல்ல. எல்லாமே சத்தியத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள், கிறிஸ்துவை வந்து நேசிக்கக்கூடியவர்கள், தினந்தோறும் ஜெபம் பண்றவங்க, வேதாகமத்தை தியானிக்கிறவங்க. அந்த மாதிரி குரூப் தான் 10 பேர். 10 பேருடைய நோக்கமும் என்னன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல பங்கெடுக்கணும், அதாவது பரலோகத்துக்கு போகணும். இதுதான் 10 பேருடைய நோக்கம். நம்ம இதுல கூடுகையில ஒரு 14 பேர் இருக்கோம், நம்ம 10 பேர் எடுத்துக்கலாம். நம்ம 10 பேருடைய வாஞ்சையும் என்னன்னா நம்ம ஏன் இதுல வந்து உட்காந்துருக்கோம் அந்த மீட்டிங்லன்னா எல்லாரும் அவங்க வேற வேற விஷயத்துல இருக்கிறாங்க, உலக காரியங்கள்ல மூழ்கி கிடக்கும் பொழுது இப்ப நீங்களும் நானும் ஏன் இதுல வந்து உட்கார்ந்துருக்கணும், சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சையினாலும் கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பினாலும் நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணுங்கிற நோக்கம் இருக்கிறதுனாலதான் நம்மளால இதுல வந்து உட்கார்ந்துருக்க முடியுது. இந்த மாலை நேரத்துல நமக்கு நிறைய வேலை இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த 2 மணி நேரம் நம்ம கடவுளுக்காக உட்கார்ந்துருக்கோம். அதே போலதான் இந்த 10 கன்னிகைகளும் தேவன் மேல உள்ள வாஞ்சை உள்ளவங்க. அந்த நாள்ல எதுக்காக இந்த தேவன் இந்த உவமை சொல்றாருன்னா கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இருக்கிற மக்களோட ஒப்பிடுறாங்க 10 கன்னிகைகள். இப்ப 10 கன்னிகளும் 2ஆம் வருகைக்கு முன்பாக உலகத்துல வாழ்ற ஜனங்களும் ஒரே மாதிரியான ஒப்பீட்டுக்குள்ள வரணும். நாமளும் கிறிஸ்துவுடைய வருகைக்காக வெயிட் பண்றோம். அதாவது மணவாளனுடைய வருகைக்காக, மணவாளனோடு நம்ம மணவாளனுடைய கல்யாணத்துல பங்கு பெறணுங்கிறதுக்காக, பரலோகத்துக்குள்ள போகணுங்கிறதுக்காக தான் நாமளும் வெயிட் பண்றோம். அங்க 10 கன்னிகைகளும் அதுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 10 கன்னிகள் எல்லாருமே கையில வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள், எல்லாருமே கிறிஸ்தவர்கள், எல்லாருமே விசுவாசிகள், எல்லாருமே மாய்மாலக்காரர்கள் அல்ல, எல்லாரும் தேவனுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். இதுதான் நம்ம முதலாவது பார்க்கிறது. அப்ப எல்லார்ட்டையும் கையில சத்தியம் இருக்கு, தேவனுக்கு நிக்கிறாங்க, வாழ்றாங்க, பிரேயர் பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, எல்லா வேலைகளும் பண்ற அவர்கள். சரிங்க, இதுதான் வந்து 10 கன்னிகள். இப்ப 2வது விஷயம் பாத்தீங்கன்னா எண்ணெய். எண்ணெய்னா என்ன? 5 பேர்ட்ட எண்ணெய் இருக்கு, 5 பேர்ட்ட எண்ணெய் இல்லை. இப்ப 10 பேரும் கிறிஸ்தவர்கள், 10 பேரும் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். ஆனா இந்த 5 பேர்கிட்ட புத்தி உள்ள 5 பேர்கிட்ட எண்ணெய் இருக்கு, புத்தி இல்லாத 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. இப்ப எண்ணெய்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். சகரியா 4வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுக்க வாசிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்னா என்னன்றது தெரியும். நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதனால அப்படியே மேலால பார்த்துட்டு போகலாம். இப்போ சகரியாவை பார்த்து என்ன சொல்றா தேவன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன், அதன் உச்சியில் அதன் கிண்ணமும்
அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்கள் போகிற 7 குழாய்களும் இருக்கிற இது மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற அந்த குத்து விளக்கு. அதுலதான் பாத்தீங்கன்னா அந்த 7 அகல் இருக்கும், 7 திரி இருக்கும். அதுல அந்த ஒளிவ எண்ணெய் போனா அது எரியும். அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். இப்ப அவர் பாக்குறாரு, என்ன ஒரு 7 அகல் உள்ள ஒரு குத்த விளக்க பாக்குறாரு. அதுல கிண்ணம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல 2 ஒலிவ மரங்கள் இருக்கு. இதுதான் அவர் பார்க்கிறது. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரிதான் இந்த ஒலிவ மரங்களும் அந்த 7 குத்து விளக்குகளும் இருக்கு. இந்த ஒலிவ மரத்துல இருந்து என்ன போகுதுன்னா எண்ணெய் போகுது. நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் அப்படியே பின்னாடி வாட்சி பாத்தீங்கன்னா அது எண்ணெய்னா என்னன்னா, எண்ணெய்னா பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஃபுல்லான விளக்கம் வரும். டிஸ்கஸ் பண்ணதுனால இதோட நான் ஸ்கிப் பண்றேன். அப்போ எண்ணெய்னா என்ன குறிக்குதுன்னா, ஆவியானவர் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிறத குறிக்கிறது. ஒரு மனுஷன்கிட்ட பொதுவா ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னா, ஜென்ரலா உலகம் என்ன பார்வையில ஒரு ஆவியானவர் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிறாருன்னு பாக்குறோம் அப்படின்னா, இப்ப ஜென்ரலா ஒருத்தர் பார்த்துட்டா என்ன கேட்கிறோம்? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துட்டீங்களா? அடுத்தது நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிருச்சா அப்படின்னா நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா? இதுதான் நம்ம ஜென்ரலா கேட்குது. ஒரு மனுஷன்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாருன்னா இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குங்கிறதான் உலகத்தோடைய பார்வை. அப்போ இந்த 10 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறாருன்னா என்ன இருக்கும்னா, ஆவியின் கனி இருக்கு. அவங்கள்ட்ட என்ன இருக்காது? வெறும் சத்தியம் மட்டும் இருக்காது. எல்லாமே சத்தியத்துல தேர்ந்தவர்கள் தான். பட் ஆவியானவர் இருக்காருன்னா அவங்கள்ட்ட கேரக்டர் இருக்கும். தேவனுடைய கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருப்பாங்க. மீதி இருக்கிற 5 பேர் சத்தியம் தெரியும், பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா என்ன இருக்காது? ஆவியானவருடைய கேரக்டர் இருக்காது. இதான் நம்ம வந்து புரிந்துக்கணும். இப்ப கடைசி நாள்ல வாழ்ற நம்ம கிட்ட சத்தியம் தெரியும் நமக்கு, ஆனா பட் கேரக்டர் இருக்கா? ஒரு மனுஷன்ட்ட எப்படி வந்து அவன் வந்து இது தேவனுக்குரியவன் அவன்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாருன்னா அவனுடைய கனியினாலே அதை அறிவீர்கள் அப்படிதான் வந்து வேதாகம் சொல்லுது. அப்போ ஒரு மனுஷன்ட்ட என்ன இருக்கணும்? ஆவியானவர் இருந்தா நீ தீர்க்க தரிசனம் வர, நீ அந்நிய பாஷை பேசு, நீ வந்து விசாச ஓட்டு எல்லாம் ஓகே. ஆனா என்கிட்ட கனி இல்லை, என்கிட்ட கேரக்டர் இல்லை, தேவனுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை இல்லை, அதாவது தேவனுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நான் இல்லைன்னா என்கிட்ட ஆவியானவர் இல்லை. இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நான் பரலோகத்துக்குள்ள போகணும்னா என்கிட்ட என்ன இருக்கணும்னா கேரக்டர் இருக்கணும். தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நான் இருந்தா மட்டும்தான் நான் வந்து பரலோகத்துக்குள்ள போக முடியும். அப்ப அந்த 10 கன்னிகைகள்கிட்ட 5 பேர்கிட்ட என்ன இருந்துச்சு? 5 பேர்கிட்ட எண்ணெயோடு கூட எதுவும் இருந்துச்சு? விளக்கும் இருந்துச்சு. இந்த இன்னொரு அஞ்சு பேர்கிட்ட 5 பேர்கிட்ட வெறும் விளக்கு மட்டும் இருந்தது. இன்னொரு 5 பேர்கிட்ட விளக்கோட எண்ணெயும் இருந்தது. அப்போ 2 பேருக்குமே சத்தியத்தின்படி வாழணும்னு நினைக்கிற ஜனங்கள் தான். 2 பேரும் சர்ச்சுக்கு போற குரூப் தான். ஆனா ஒரு 5 பேரால உள்ள நுழைய முடியல, இன்னொரு 5 பேரால உள்ள நுழைய முடியுதுன்னா அவங்கள்ட்ட அந்த கேரக்டர் இருக்கு. அப்ப இந்த நாள்ல வாழ்ற நம்ம கிட்டையும் என்ன இல்லைன்னா நான் வந்து உள்ள நுழைய முடியாது. ஒண்ணு நான் அனலா இருக்கணும், ஆவியானவர் என்கிட்ட இருக்கணும், ஆவியில் அனலோடு இருக்கணும். இல்லை நான் குளிரா இருக்கணும். நான் 2 இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவும் எனக்கு வேணும், நான் உலகமும் வேணும்னு நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னையால பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. இதுதான் லவோதிக்கா சபையுடைய நிலை. இந்த லவோதிக்கா சபையில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னா, நீ அனலாயும் இல்லை, நீ குளிராயும் இல்லை, நீ வெதுவெதுப்பா இருந்தா உன்னை என்ன பண்ணுது? வாந்தி பண்ணி போடுவோன்னு நம்ம வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, என்னோட தேவனுடைய கேரக்டர் இருக்கா? இதைதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 10 கன்னிகளால 10 கன்னிகள் 5 பேரால உள்ள நுழைய முடியலன்னா அவன்கிட்ட என்ன இல்லைன்னா கேரக்டர் இல்லை. எசேக்கியேல் 33:31 வாசிக்கலாம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே
இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ ஒரே ஒரு நிமிஷங்க, யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்காங்க. மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்களேன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அவங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும், அவங்க பிரசங்கத்தை ஆயிரக்கணக்கான பேர் கேட்டாலும், ஆனா அவங்களுடைய இருதயத்துல பொருளாசைங்கிறது இருக்கும் பொழுது அவர்கள் பேசுகிறது படியோ அவர்கள் கேட்கறது படியோ அவங்களால செய்ய முடியல. சத்தியத்தை கேட்கிறாங்க, சத்தியத்தை பேசுறாங்க, ஆனா அதன்படி அவங்க நடக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட வாயினாலதான் பேசுவாங்க, ஆனா அவங்க இருதயம் எதுலதான் இருக்கும்? பொருளாசையை பின்பற்றிதான் இருக்கும். இப்ப இது எண்ணெய் இல்லாதவர்களை குறிக்கிறது. ஒரு மனுஷன்கிட்ட வெறும் பேச்சு மட்டும் இருக்கு, உதட்டுல மட்டும் பேசுறாங்க, ஆனா அவங்களோட இருதயம் வேற பின்னால் இருக்குன்னா அவங்கள்ட்ட ஆவி இல்லை. அவங்க அந்நிய பாஷை பேசலாம், அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், அவங்க பிசாசை பிசாசை ஓட்டலாம், அவங்க அற்புதங்களை செய்யலாம், ஆனாலும் அவர்கள்ட்ட கனி இல்லை என்றால் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்கள்ட்ட இல்லை. ஒரு மனுஷன் என்ன அற்புதம் வேணா செய்யட்டும், அவரோட கேரக்டர்ல தேவனை வெளிப்படுத்தல, அவர்கள்ட்ட ஆவியின் கனி இல்லைன்னா அவங்க உண்மையான பரிசுத்த ஆவியினர் வச்சு ஓட்டுறாங்களா, அற்புதம் செய்யறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேதாகம் சொல்றது வருவாங்க, பேசுவாங்க, கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அதன்படி செய்ய மாட்டாங்க. அவங்க எண்ணம் சிந்தனைலாம் வேற இடத்துல இருக்கும்போது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ கடைசி காலத்துல வாழ்ற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்ப நம்ம பாக்குறதே 10 கனிகளுடைய உண்மை யாருக்காக? கடைசி காலத்துல வாழ்ற ஜனங்களுக்காக, மணவாளன் வருகிற நாள் எதிர்கொண்டு போற ஜனங்களுக்காக. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோரகர பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்ப பவுல் எப்படி தீமோத்தேயு வழியா ஆலோசனை சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சிருப்பாங்க. ஊழியக்காரனும் தன்னை காமிச்சுப்பாங்க, ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்கா? அதன் பலன் இருக்காது. அவங்கள்ட்ட என்ன இருக்காதுன்னா அந்த கேரக்டர் இருக்காது. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களதான் என்ன சொல்லுது வேதாகம்னா, புத்தி இல்லாத கன்னிகள் அப்படின்னு சொல்லுது. சோ எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுடைய வாஞ்சையும் பரலோகத்துக்கு போறதுலதான் இருக்கும், ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்காதுன்னா இந்த குணம் இருக்காது. ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன்ட்ட என்ன இருக்கும்? அந்த கேரக்டர் வரும். வெளிப்படுத்தல் 12:17 22:17 வாசிக்கலாம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனுக்கு வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்தன்வரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அப்ப தேவன் ஆவியானவரை எல்லாத்துக்கும் இலவசமா தர்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறார். சார், நான் எதை கேட்கிறேன்? நான் என்னோட ஜபத்துல எதை கேட்கிறேன்? என்னோட பிரச்சனையை சொல்றேன்னா, என்னுடைய துன்பங்களை சொல்றேன்னா, என்னுடைய அமைதியின்மையை சொல்றேன்னா, என்னுடைய கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், இதையே போய் நான் கடவுள்கிட்ட சொல்லி இதுக்கு தீர்வு கேட்கிறேன்னா, இல்ல சாமி எனக்கு ஆவியானவரை கொடுங்க, நான் சத்தியத்தின் பாதையில நடக்கணும், என்னோட கேரக்டர் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜபம் பண்றேனா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். அப்போ நான் ஜபத்துல என்ன ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஒரு நண்பன் இரவு நேரத்துல போய் இன்னொரு நண்பன் வீட்டை தட்டுவான். எனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, 2 அப்பம் கொடுங்கன்னு கேட்பான். இல்லப்பா, என் பிள்ளைங்க எல்லாம் படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க, நீ தொந்தரவு பண்ணாதன்னு திரும்ப தட்டிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான்? தொந்தரவு தாங்க முடியாம என்ன பண்றான்? அப்பத்தை கொடுக்குறான். இப்ப அதுலயே அப்படியே கீழே 2வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் பொல்லாத, அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க யாருக்காக தான் ஜெபம் பண்ணணும்? ஆவியானவருக்காக தான் ஜெபம் பண்ணணும். நீங்க கேட்டா அவர் கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னா வேதாகம் சொல்லுது. சோ அப்போ நாம எதற்காக தான் தேவன்கிட்ட முதலாவது ஜெபத்துல நம்ம ஜெப விண்ணப்பமும் வைக்கணும்னா, எனக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னா, நான் என் கேரக்டர் மாறணும். இதுதான் என்னுடைய மெயின். என்னுடைய குணம் மாறணும். நான் ஆவியின் கனியை வெளிப்படுத்துற வாழ்க்கை முறைக்குள்ள வரணும். என்கிட்ட இருக்கிற மாம்சத்தின் கிரியெல்லாம் போகணும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயினான ஜபமா இருக்கும். அப்பதான் நம்ம புத்தி உள்ள கனிகளாக என்ன பண்ண முடியும்? மாற முடியும். மனவாளன் கூட உள்ள போக முடியும். சரி,
இப்போ நம்ம இந்த இசைக்கல் 14:20 வாசிக்கணும். இப்போ ஒரு மனுஷனுடைய கேரக்டர், இப்போ நான் ஒரு நல்ல கேரக்டர்ல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னால என் பிள்ளை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியுமானா முடியாது. ஏன்னா ரட்சிப்புங்கிறது தனிப்பட்டது. இசைக்கல் 14:20 வாசிக்கலாம். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ ஒரு கேரக்டர், இப்போ இங்க என்ன பிரச்சனை, ஏன் இந்த வசனத்தை இதுல போட்டிருக்கோம்னா, இப்போ அந்த கடைசி நாள்ல வாழ்ற ஜனங்கள் அந்த 10 கன்னிகளோட உண்மை. இந்த 10 கன்னிகள் என்ன பண்றாங்கன்னா, மீதி இருக்கிற அந்த புத்தி உள்ள கன்னிகள்கிட்ட புத்தி இல்லாத என்ன பண்றாங்கன்னா, உங்க எண்ணெயை கொஞ்சம் கொடுங்க, இப்படிதான் வந்து கேட்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய கேரக்டரை கடைசி நாள்ல எல்லாம் மாத்த முடியாது. அந்த கேரக்டரை இன்னொரு மனுஷனால இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியாது. இதுல இருந்தா நம்ம இந்த வசனத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ என் கேரக்டரை நான் என் பிள்ளைக்கு கடைசி நேரத்துல இருந்தாப்பா வச்சுக்கோப்பான்னு கொடுத்து அவனை நான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமான்னு முடியாது. இப்போ கேரக்டருங்கிறது என்ன பண்ணணும்னா, இப்ப கிருபை நாட்கள்லயே நம்ம மாத்திக்கிறதுக்கு கடவுள்கிட்ட பலத்தை வேண்டணும், ஆகியனோடு பெற்றுக்கணும். அப்போ என் கேரக்டர் மாறலன்னா கடைசி நாள்ல கடைசி நிமிஷத்துல ஆண்டவருடைய கர்த்தர் வந்து வர்ற அந்த டைம்ல போய் என் கேரக்டர் மாறுமானா மாறாது. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அந்த 5 பேர் என்ன சொல்றாங்க, நீ போய் விற்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கங்கன்னா எங்க போய் கேரக்டர் வாங்க முடியும்? எங்க போய் பரிசுத்தாவியினர் போய் அந்த ராத்திரில போய் அவங்களால வாங்க முடியும்? அப்ப அவங்களால வாங்க முடியாது. ஆனா அவங்களுக்கும் ஆஞ்சை இருக்கு, எங்க பரலோகத்துக்குள்ள போகணும்னு இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா உலக வாழ்க்கையை விடல. நோவா எவ்வளவு பெரிய ஆளு, தானியேல் எவ்வளவு பெரிய ஆளு, யோபு எவ்வளவு பெரிய ஆளு, இவங்களாலேயே அவங்களுடைய ஆத்மாவை மட்டும்தான் காப்பாத்திக்க முடியும். அவங்க புள்ள குட்டியெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு நம்மளாம் ஏமாத்துறோம். இப்போ கேரக்டருங்கிறது இப்பவே இருந்தே நம்ம டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். அப்படின்னா இப்பவே இருந்து தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தணும். அதுக்கு நம்ம ஆவியானுடைய ஒத்தாசை என்ன பண்ணணும்னா இந்த ஜபத்துல நம்ம வந்து கேட்போம். மத்தேயு 7:22-23. இப்போ இந்த இந்த வசனத்துல வாட்சுவோம் பாத்தீங்களா? இப்போ இந்த மீதி இருக்கிற 5 பேர் எடுத்துக்கோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ இங்க 2 அறியவில்லை. ஒண்ணு, இந்த 10 கன்னிகளுடைய உண்மைகளை பாத்தீங்கன்னா, இந்த 10 கன்னிகைகள் என்ன பண்றாங்க, கதவு மூடப்பட்டதுக்கு அப்புறம் போய் தட்டுறாங்க. வீட்டு எஜமானன் திறக்கிறாரு. நான் உங்களை அறியேன். இதை நம்ம வாசிக்கிறோம். அந்த 13வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அறியேங்கிற வார்த்தை அந்த 5 கன்னிகளுக்கு எவ்வளவு ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குங்கிறது. நடு ராத்திரியில கதவு மூடியாச்சு, பரலோகத்துக்குள்ள போக முடியாது, நான் உங்களை எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னா அவங்க நடு ராத்திரியில தெருவில் விடப்படுறாங்க. இதே நிலைமைதான் கடைசி காலத்துல வாழ்ற ஜனங்கள். நான் போய் சொல்லலாம், கடவுளே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தான்ல, நான் பிசாசுகளை துரத்தணும்ல, நாங்க நிறைய அற்புதத்தை செஞ்சோமே அப்படின்னு போய் கடவுள்கிட்ட சொன்னாலும் கடவுள் என்ன சொல்லுவாரு, உங்களை எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ அவர்களுக்கு கதவு மூடப்படுகிறது. பரலோக போற அந்த வாசலுக்கு முன்னாடி நின்று உள்ள நுழைய முடியலன்னா எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயங்கிறத நம்ம இந்த 10 கன்னிகளுடைய உண்மையில இருந்து பார்க்கலாம். அவங்க போய் கதவை தட்டுறாங்க, ஆனா கதவு மூடப்படுது. சோ உலகத்தார் மாதிரி அவங்க இருள்ல இல்ல. இங்க 2ஆம் வருகைக்கு முன்பாக வாழ்ற நம்மள அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு அந்த ஜஸ்ட் முன்னாடி ஸ்டெப்ல நிக்கிறேன், நான் கதவு மூடப்படுது, எனக்கு உள்ள இடம் இல்லை அப்படின்னா என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப இவனுங்க எதை வச்சு செஞ்சாங்கன்னா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்ப தீர்க்க தரிசனம் எதை வச்சு நீங்க உரைச்சிங்க, பிசாசை எப்படி துரத்துனீங்க, அநேக அற்புதங்களை எப்படி செஞ்சீங்க, அப்ப ஆவியானவரே உங்கள்ட்ட இல்லையே, இதை வச்சு எப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இது வேற ஒரு ஆவியை வச்சு அவங்க செஞ்சிருக்காங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு மனுஷன் பிசாசை துரத்துறான், அற்புதம் செய்யறான்னா பரிசுத்த ஆவியானவரை மட்டும் வச்சு செய்யறான் அப்படின்னு நம்ம இதுல இருந்து எடுத்துக்க முடியாது. இந்த வசனத்துல இருந்து வச்சு பார்த்தோம்னா வேற ஒரு ஆவியை வச்சு ஒரு மனுஷனால செய்ய முடியுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கான சக்தி அந்த ஆவிகளுக்கும் இருக்கிறதுங்கிறத நம்ம இதுல இருந்து. இப்ப 2 தெசலோனிக்கர் 2:10 வாசிக்கும் போது, கெட்டு போகிறவருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகாரம் போகப்படுகிறார். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் செய்வாங்க, ஆனா வஞ்சனைகள் மூலமாக வஞ்சகத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்கிறத நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஆனா அப்ப கடைசி காலத்துல வாழ்ற ஜனங்கள் இருள்ல இருக்கும் பொழுது யாருகிட்ட ஆவியானவர் இருக்கிறாரோ
அவர்கள் மேல் தேவனுடைய அவர்கள் மேல தேவனுடைய அந்த பிரகாசம் இருக்கும் அப்படின்னா அவர்கள் வந்து எழுப்பி பிரகாசத்துக்கெல்லாம் அந்த குணத்துல அவங்க வந்து காண்பிப்பாங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். எசாயா 60:1-2 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப அவர்கள்ட்ட அந்த கேரக்டர் இருக்கும். மகிமைன்றது குணம்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவர்கள்ட்ட அந்த கேரக்டர் இருக்கும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்னா நம்ம இப்பவே இருந்தே அந்த கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அந்த லெவலுக்கு வந்தாதான் நம்மளால அந்த நேரத்துல நிக்க முடியும் ஒழிய, நான் இப்ப எப்படி வேணா இருக்கிறேன் 2வது காலத்துல நான் மனசு மாறிக்கிறேன்னா கண்டிப்பா நம்மள்ட்ட அந்த கேரக்டர் வராது. அந்த கேரக்டர் நம்ம இப்பவே இருந்தே நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்துல கடவுள்கிட்ட கேட்கணும். எசாயா 40:9 மற்றும் 10 வசனங்கள். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். ஏதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. இப்ப ஆண்டவர் வரும் பொழுது பிரதிபலன், இது வந்து வெளிப்படுத்தல் 22 இதே வசனம் வரும். இது அப்ப வரும்போதே அவர் என்ன பண்றாருன்னா ஜட்ஜ்மெண்டோட தான் வர்றாரு. இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளுடைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி. ஏன்னா அவங்கள்ட்ட கேரக்டர் இல்லை. கேரக்டர் இல்லாமதான் கதவு மூடப்படுது. அப்போ வரும்போதே அவர் என்ன பண்றாருன்னா கையில வந்து ஜட்ஜ்மெண்டோட தான் வரும். அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் வரும்போதே என்ன பண்றாரு, அவர் பலன் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அந்த பலனை எடுத்துட்டு தான் வர்றார். அவருக்கான ஆளை அழைச்சிட்டு போறார், கதவை மூடுறார், மற்றவங்க மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம இப்பவே இருந்து அந்த கேரக்டரை டெவலப் பண்ணிக்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுல வளரணும் அப்படிங்கிறது தான். லூக்கா 4வது அதிகாரம் 18 மற்றும் 19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அப்போ ஒரு மனுஷன்ட்டு ஆவியானவர் இருக்கிறார். இப்ப கிறிஸ்து மேல ஆவியானவர் இருக்கிறார்னா அவருடைய வேலை என்ன, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கணும். இப்ப எத்தனை பேர் அது மாதிரி செய்யறோம்? இன்னைக்கு நம்ம ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறான்னு சொல்லிக்கிறேன். நம்ம எத்தனை பேர் இதெல்லாம் செய்யறோம்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வையும். சோ இந்த ஒரு கேரக்டர், கிறிஸ்துவிட்ட இருந்த கேரக்டர் என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாருன்னா என்கிட்ட இருக்கணும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தினா அவர் 2ஆம் வருகையுடைய அந்த நாளை மற்றவர்களுக்கு, 2ஆம் வருகையுடைய அந்த அதை பத்தின விஷயத்தை நம்ம வந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவங்களா இருக்கணும். இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் செய்யறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாருன்னு சொல்லிக்கிற எல்லாட்டையும் இது இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம மத்தேயு 5:14-16, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. அப்போ நான் இந்த ஒரு குணத்துல, இந்த ஒரு கேரக்டர்ல வந்து இருக்கும் பொழுது, அப்ப நான் யாரை வெளிப்படுத்துறேன்னா பிதாவை வெளிப்படுத்துறேன், பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துறேன். எப்படி இந்த மனுஷன் மட்டும் இப்படி இருக்கிறான், இப்படி எப்படி இந்த மனுஷன் மட்டும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு உலகத்தார் சொல்லும் பொழுது அது யாருக்கு கனம் உண்டாகுதுன்னா பிதாவுக்கு கனம் உண்டாகிறது. அதான் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. இந்த ஒரு கேரக்டர்ல, இந்த ஒரு குணத்துல நான் வந்து வளரணுங்கிறதுதான் நம்ம இந்த வசனத்திலிருந்து பார்க்கிற விஷயம். அப்போ என்னுடைய ஜபம் இல்ல என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? எசாயா 58:7-8 பாத்தீங்கன்னா, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஒரு மனுஷன்ட்ட நற்கிரியைனா இந்த கேரக்டர் இருக்கணும். நம்ம வந்து நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்துல வாழணும். ஆனா உண்மையிலே இதை படிக்கிற மொழியே இது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில என்னால இதை ஃபாலோ பண்ண முடியுதானா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வந்து வரணுங்கிறது தான். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும்.
கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறை வரும் பொழுதுதான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார், நம்மளை அந்த பாதையில நடத்துவார். இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருகிறார். வரும் பொழுது நாம அந்த கூட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்படிதான் சொல்லுவோம். எசாயா 25:9 வாசிக்கிறது போல, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இப்ப இந்த மாதிரி சொல்ற கூட்டத்துல, இந்த புத்தியுள்ள 5 கன்னிகள் கூட்டத்துல இந்த கூடுகையில இருக்கிற எல்லாரும், நம்ம எல்லாரும் காணப்படணும். இந்த வார்த்தைகளை நம்ம சொல்ற அந்த ஒரு நிலைக்குள்ள நம்ம வரணும்னா நம்ம கேரக்டர் மாறும். கடைசியாக வெளிப்படுத்தல் 19:7-9, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருந்தான். மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்றும் என்னுடைய. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அழைக்கப்பட்ட எல்லாரும் உள்ள போறாங்களா, அந்த விருந்துகளை கலந்துக்கிறாங்கன்னா கலந்துக்கல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியே தான் நிற்கிறாங்க. அப்ப யாரால கலந்துக்க முடியுது? யாருக்கிட்ட எண்ணெய் இருக்கோ, விளக்கோட சேர்த்து யார்கிட்ட எண்ணெய் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த கல்யாணத்துக்குள்ள போக முடியுது. அப்ப அந்த கல்யாணத்துக்குள்ள போறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள். இப்ப நாமளும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய கதாவினுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வரும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த கல்யாணத்துல பங்கு கொள்ள முடியும். அந்த குணத்தை நம்ம தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் பெற்றுக்கொள்வோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்றவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மகாபரிசுத்தமும் கிருபையும் கர்த்தாவே, அன்றுவரே நாங்கள் பொதுவாக இணைந்து பகுதிகளை அன்றுவரே நாங்கள் ஆராய்ச்சி பார்க்க நீ கொடுத்த திருக்குறள் செலுத்துகிறோம். அன்றுவரே இன்றைக்கு கேட்ட அன்றுவரே இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகளை செய்கிறோம். அன்றுவரே உடைய வருகைக்கு நாங்கள் இந்த ஆயத்தத்தை கொள்வோம். தேவன் அன்றுவரே ஆவியானவரே நாங்கள் இந்த வருகையில் இருக்கும்போது கர்த்தாவே நாங்கள் தயாராக இருப்பதற்காக வாழ்க்கைகள் கர்த்தாவே இந்த வார்த்தையை ஒவ்வொரு கர்த்தாவே இந்த வாழ்க்கையை செய்ய அந்த வார்த்தையை எல்லோரும் பெயர்ந்து கொள்ள அதனால சகோதரருடைய கருத்தை ஒவ்வொரு சுவாமி கத்திரியை ஆசீர்வதிக்கிறாக. அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை கற்று நீ விரிவாக்க முடியாது. கர்த்தாவே அவருடைய வேலைகளும் அந்த ஊழியரும் அந்த நீரே ஒவ்வொருவரும் பிள்ளைகளையும் சுவாமி தேவன் அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கிறார் சுவாமி. அன்று இந்த கூடுகையில் எல்லா சகோதரரும் சுவாமி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதி தேவனை சந்திங்க. ஆண்டவரை நன்மைகளான கற்று திருப்தியாய் நீ நிறைவாக்கும் சித்தத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையை கற்று நீ நிறைவேற்றி தரும் சுவாமி. கர்த்தாவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி வாழ்க்கைகளை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்கிறார்கள். சுவாமி விதமாக கூறுகிற அப்பா நாங்கள் ஆண்டவரை இணையும் வரை ஒவ்வொருவரையும் இணைத்து பாதுகாக்கும் கருத்தில் எங்கள் தாழ்ச்சி நமக்கு இயேசுவின் நாமத்தில் நல்லது. நல்லதொரு ஜபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். மீண்டுமாக அடுத்த வாரம் வேறொரு